இங்கே வந்து இந்த சன் டிவி பங்குகள் தொடர்பான விஷயத்தில் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இடையிலான விஷயம்தான். தயாநிதி மாறன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பேப்பர்லையும் போட்டிருக்கிறாங்க. இது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 பொது தேர்தலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு மாபெரும் பூதமாக கிளம்பும் என்பதுதான் பேசுகிறார்கள். அதையும் தவிர ஸ்டாக் மார்க்கெட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோக்கு அவர் கடிதம் எழுதியிருப்பது இதெல்லாம் வதந்திகள், 23 வருட கதைகள் என்று சொன்னாலும் இதையெல்லாம் அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும். இதில் அமித்ஷா புகுந்து விடுவார். போதாத குறைக்கு இதில் அரசியல் அதிகமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் இடி மீது புகார் சொல்லி கேஸ் போடுறாங்களே, இடி மீதே போடுறாங்களே. ஆனா அதே திராவிட முன்னேற்ற கழக எம்பி இடியை போய் கேட்கிறாரு விசாரணை பண்ணுன்னுட்டு. இப்போ ஒருவேளை இது வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிற இந்த பிரச்சனையை அவர் தலையிட்டும் அதை மீறி இது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா? மு க ஸ்டாலின் திமுக பொதுக்குள்ள பேசி நம்ம பேசுறதுனா அரசியல், சட்ட ரீதியாக நம்ம பேசலைங்க, அரசியல் பேசுறோம். அவர் என்ன பார்லிமெண்ட்ல ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஏர் இந்தியா மீது வரக்கூடிய விவாதங்களில் அவர் தான் பேசுவார். முன்னாடி கனிமொழிக்கும் அந்த அவருக்குமே எப்பவுமே சண்டை வரும். அவர் தான் எப்பவுமே பேசுவார். ஸ்பீக்கரோட சொல்லியிருக்காரு, நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறீங்க. 6 மாசம் எங்க சைலண்டா இருந்தார் அவரு. தயாநிதி மாறன் ஏன் பாராளுமன்றத்தில் 6 மாதம் சைலண்டா இருந்தாரு. இது வந்து திமுகவிற்கு ஒரு இழப்பேறு. பாஜக கையில் 2 கையிலும் லட்டு வந்து விட்டது, அவ்வளவுதான், சிம்பிள். தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். தயாநிதி மாறன் பல ஆண்டுகளாக எம்பியாக இருப்பதனால், மந்திரியாக இருந்ததனால் SFIO என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. எப்படி NDTV, CNN, IBN போன்ற தொலைக்காட்சிகளுக்கு கௌதம் அதானி விலைக்கு வாங்கினாரோ அதே மாதிரி சன் டெலிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்குகளை அதானி வாங்குவாரா? அமித்ஷா அதற்கு சமாதானம் செய்து விடுப்பாரா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். சார், நேற்றுல இருந்து ஒரு விஷயம் பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்னும் ரொம்ப பெரிய பூதாகரம் ஆகல, பட் அது டெல்லி தரப்பு தகவல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இங்க வந்து இந்த சன் டிவி பங்குகள் தொடர்பான விஷயத்துல தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இடையிலான விஷயம்தான். தயாநிதி மாறன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பேப்பர்லையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, தற்போது எந்த நிலையில இருக்கு, டெல்லியில முக்கியமான இது தொடர்புடையவர்கள் எப்படி இந்த விவகாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க? இது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 பொது தேர்தலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு மாபெரும் பூதமாக கிளம்பும் என்பதுதான் பேசுகிறார்கள். அதையும் தவிர ஆங்கில பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் போன்ற பத்திரிகைகள், CNBC போன்ற, எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற, ET Now போன்ற தொலைக்காட்சிகள், மணி கண்ட்ரோல் போன்ற ஊடகங்கள் கண்டிப்பாக இதை பெருசுபடுத்தி விட்டார்கள். ஈரான் ஈராக் வார் விட ட்ரம்ப் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அமீர் பார்த்ததை விட சன் டெலிவிஷன் ஸ்டோரி தான் ப்ராமினெண்டா போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகைகளிலும். ஒன்று. இரண்டாவது, டெல்லிக்கு அவர் ஏன் 9 சென்ட்ரல் ஏஜென்சிக்கு லெட்டர் எழுத வேண்டும்? வக்கீல் நோட்டீஸ், CBI, ED, SEBI, அப்புறமா வந்து உங்களுக்கு கூடவே BCCI, எல்லாத்துக்கும். அதை தவிர ராமதுரை என்பவர் கம்பெனி செக்ரட்டரி இப்போது விளக்கம் கொடுத்திருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோக்கு அவர் கடிதம் எழுதியிருப்பது இதெல்லாம் வதந்திகள், 23 வருட கதைகள் என்று சொன்னாலும் இதையெல்லாம் அரசியலாகத்தான் பார்க்க வேண்டும். இதில் அமித்ஷா புகுந்து விடுவார். போதாத குறைக்கு இதில் அரசியல் அதிகமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் இடி மீது புகார் சொல்லி கேஸ் போடுறாங்களே, இடி மீதே போடுறாங்களே. ஆனா அதே திராவிட முன்னேற்ற கழக எம்பி இடியை போய் கேட்கிறாரு விசாரணை பண்ணுன்னுட்டு. இதெல்லாம் ஒரு விசித்திரமாக இருக்கிறது. எது இருப்பினும்
பொதுமக்களிடையே சன் ம். டெலிவிஷன் மிகவும் பாப்புலரான டெலிவிஷன். அதற்கு எதிர்த்து கலைஞர் டெலிவிஷன் ஆரம்பித்தார்கள், அது எடுபடவில்லை. இதன் மூலமாக சில 5-6 கேள்விகள் எழும்புகின்றன. இதில் பழனிவேல் தியாகராஜன் கூறியது மாதிரி உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் அவர் கூறினாரே, கேள்வி எழுப்பினாரே, டாஸ்மாக் இதெல்லாம் சேர்ந்திருக்குது. இப்போ ஒரு புது கேள்வி என்ன என்று கேட்டால், சன் டெலிவிஷனுடைய 2 அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில் முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன, துணை முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன, திமுகவுடைய தோழமை கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ், மதிமுக மற்றும் சிபிஐ சிபிஎம் கட்சிகள், போதாத குறைக்கு மருமகன் தயாநிதி மாறனுடைய உறவு என்ன, சபரீசன் கலாநிதி மாறன் உறவு என்ன, மற்றும் கனிமொழி தயாநிதி மாறன் இருவருக்குமே பல தர்ம சங்கடங்கள் இருந்தாலும் வெளியே நடனமாடிக்கொண்டிருந்த, அதாவது நாடகம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது விரோதிகளாகவும் பார்த்தா கூட பேச இல்லாம போறாங்க. இல்ல, நான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது திமுகவை பொறுத்த வரைக்கும் அது பெரிதாக வெளியே தெரியாது. பட் இந்த விஷயத்துல சரி வெளியில தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட குடும்ப விஷயத்துல குடும்ப உறுப்பினர்கள் ஒரு கட்டத்துல டக்குன்னு சமரசமாய் பிரச்சனை முடிவுக்கு வந்து விடாது அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அப்ப காம்ப்ரமைஸ் தான் அர்த்தம், அப்ப எஸ். செட்டில்மெண்ட் டீல் தான் அர்த்தம். அது யார் வெற்றி பெறுறது? அப்போ தோல்வி பெறுறது யாரு? ஆ. இது பொது பிரச்சனை. 35,000 கோடி 40,000 கோடி ரூபாய்க்கான பிரச்சனை இது. 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல. ம். இதில் பல தலைகள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. அவருடைய வக்கீல் நோட்டீஸை படிச்சாலே உங்களுக்கு போதுங்க. வக்கீல் நோட்டீஸுக்கு இது 2வது வக்கீல் நோட்டீஸ். முதல் ம். வக்கீல் நோட்டீஸ் ஏன் பதில் போடவே இல்லை சிபி, ஏன் சிபிஐ? அதை தவிர தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். தயாநிதி மாறன் பல ஆண்டுகளாக எம்பியாக இருப்பதனால், மந்திரியாக இருந்ததனால் ம். SFIO என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே. சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆர்கனைசேஷன் பேர் அதுக்கு. ம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல வருதுங்க. அதுல புகார் கொடுத்திருக்கிறாரு அண்ணனை பத்தி தம்பி. ம். அக்டோபர் 2024 கொடுத்திருக்காங்க. இப்ப ஜூன் 25 மட்டும் ஏன் மௌனம் சாதித்தார்கள்? இதை தயாநிதி மாறன் எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ணுவாரா? ம். இதை கண்டிப்பாக டெல்லியில் காசிப் என்று சொல்ல முடியாது, பஸ் என்று சொல்ல முடியாது, வதந்திகள் என்றும் சொல்ல முடியாது. இதில் அமித்ஷா சமாதானப்படுத்த நிலைமையில் இருக்கிறாரா? எப்படி NDTV, CNN, IBN போன்ற தொலைக்காட்சிகளுக்கு கௌதம் அதானி விலைக்கு வாங்கினாரோ, அதே மாதிரி சன் டெலிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்குகளை அதானி வாங்குவாரா? அமித்ஷா அதற்கு சமாதானம் செய்து விடுப்பாரா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதுங்களே, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க? இல்லைங்க, அதானி எதுக்கு உள்ள வர போறாரு இப்போ? இத வாங்குறாரு சாதகமா சன் அதானி பயன்படுத்திக்குவாரு, பாஜக பயன்படுத்திக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு இப்ப கலாநிதி மாறன் சைலண்டா இருக்காரு? ஏங்க ம். தன் தம்பியிடம் அந்த நோட்டீஸுக்கு பதில் போடாமல் சைலண்டா இருந்திருக்காரு? அதை தவிர நான் இன்னொன்னு கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் இடி, சிபிஐ, செபி, அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் உங்களுக்கு NSCL, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், இவங்கெல்லாம் ஏன் வாங்கிட்டாங்க 6 மாசம்? ஆக ம். மொத்தம் கலாநிதி மாறன் பாஜகவை பிடித்து விட்டாரா? இல்ல பாஜகவிற்கு கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையாகும். ஏற்கனவே அவர் மந்திரியாக இருந்த பொழுது தயாநிதி மாறன் 400 கேபிள் எடுத்துன்னு போய் சன் டெலிவிஷனோட கனெக்ட் பண்ணி சிபிஐ என்கொயரி ஒன்று பெண்டிங்ல இருக்குதுங்க. ஆக மொத்தம் இவர் தன்னுடைய பிரதர் ஃப்ராடு, கிரிமினல் ஆக்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. இவரே ஃப்ராடு பண்ணியிருக்கும் போது அந்த வக்கீல் நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனையே தம்பி ஃப்ராடுன்னு சொல்றாங்களா யாராவது? இதுதாங்க, இது டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக பிரதமர் முதல் உள்துறை அமைச்சர் வரை இந்த கவனத்திற்கு செல்லப்பட்டு விட்டது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இது தெரியப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் சமூகமாக போனார்களானால் நல்லது. அதற்கு MK ஸ்டாலினுடைய ஒற்றுமையா வெற்றி. ஏங்க ஒரு குடும்பத்தில் இவ்வளவு சண்டை போடுறாங்கன்னா, அதுவும் திமுக 2 பேர்கிட்ட சண்டை. பொன்முடி சொன்னதுனால கதையை அழைத்தி விட்டாங்க. வடகலியா தங்கலியா நின்று பண்ணா அதுல பேச்சு வைணவம் சைவம் சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கைட்டு விட்டாங்க. அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய MK ஸ்டாலின் தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய சண்டையை செதும்பெடுத்து முடிவு வைக்கலன்னா அது அவருடைய பலவீனத்தை தானே காண்பிக்கிறது. இப்போ அப்போ ஒருவேளை இது
முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிற இந்த பிரச்சனைய அவரு தலையிட்டும் அதை அதை மீறி இது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா இல்ல கண்டிப்பா முதல்வர் கண்டிப்பா இந்த பாருங்க, மு.க. ஸ்டாலின் திமுக பொதுக்குழுல பேசி நம்ம பேசுறதுன்னா அரசியலுங்க, சட்ட ம், ரீதியாக ஒன்றும் பேசலைங்க, அரசியல் பேசுறோம். மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்காரு, அத்தனை காத்தால எந்த மந்திரி என்ன சொல்லுவாரோ எனக்கு தூக்கமே வருது இல்லைன்னுட்டு. இப்ப தூங்குறாரா அவரு? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். எங்க தயாநிதி மாறன் இவ்வளவு பிரதமர் நரேந்திர மோடியை கொரோனா போது ஊசி போட்டு கொள்ள முடியாது, எலிக்கும் பூனை நாய்க்கெல்லாம் ஊசி போட்டு எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அப்ப முதலமைச்சர் சாரி திமுக எம்பியாக்கு இருந்தவர் தயாநிதி மாறன் எதுக்கு எடுத்தாலும் ஷேம் ஷேம்னு கத்தின்றாரு நாடாளுமன்றத்தில். ஏன் வாய் அடைத்து இருக்கிறாரு? சிங்கம் மாதிரி கத்தினவர் இப்பயும் மூஞ்சூர் மாதிரி இருக்காரு, எலி ம். மாதிரி இருக்காரு. அவர் என்ன பார்லிமெண்ட்ல ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஏர் இந்தியா மீது வரக்கூடிய விவாதங்களில் அவர் தான் பேசுவார். முன்னாடி கனிமொழிக்கும் அந்த அவருக்குமே எப்பவுமே சண்டை வரும், அவர் தான் எப்பவுமே பேசுவார். ஸ்பீக்கரோட சொல்லியிருக்காரு, நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு. 6 மாசம் எங்க சைலண்டா இருந்தார் அவரு? தயாநிதி மாறன் ஏன் பாராளுமன்றத்தில் 6 மாதம் சைலண்டா இருந்தாரு? இது திமுகவிற்கு ஒரு இழப்பேறு. பாஜக கையில் 2 கையிலும் லட்டு வந்து விட்டது, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ நீங்க சொல்றபடி பார்க்கும் பொழுது இப்போ நிறைவாக இந்த விஷயத்துல திமுகவுக்கு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை அல்லது நெருக்கடி ஏற்பட போகுது சன் டிவிக்கு? சன் டெலிவிஷன் 2024 நிதி நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட இருந்த திமுகவுடைய பொருளாளருக்கு இது ஒரு கடினமான நிலைமையாக இருக்கும். காரணம், தயாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்காக பணம் கொடுப்பார்கள், தேர்தலுக்காக பணம் கொடுப்பார்கள், அதெல்லாம் நின்றுவிடும். அதை குறித்து அதை தவிர தயாநிதி மாறனுக்கு சிரிப்பி சென்ட்ரல் மெட்ராஸ்ல இருந்து திமுக எம்பி சீட் கொடுக்குமா சந்தேகம். திரும்ப எம்பிசி. 2029 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா உள்ள போங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும்போது பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.